ஆண்டவராய் கர்த்தர் அவரை பின்பற்றுவது எளிது என்று சொல்லவே இல்லை. நான் ஒரு கடினமான எஜமான் தான் அவர் சொல்கிறார். ஹார்ட் டாஸ்க் மாஸ்டர் அப்படின்னா உண்மைதான். அது நான் ஒரு கடினமான எஜமான். பல இடங்களில் வேதத்தில் அதை பார்க்க முடியும் இல்லையா? எல்லாத்தையும் விட்டுட்டு வான்றார். ஈஸியா? சிலுவை தூக்கி நீ என் பின்னால் வான்றார். ஈஸியா? முடியாது. வெறுத்துருன்றார். தகப்பனே தாய் வெறுக்கலாம் சீசனாக இருக்க முடியாதுன்றார். முடிகிற விஷயமா? முடியாது. அப்படின்னா அவர் சொல்கிறது உண்மைதான். இப்போ இந்த உலகத்திலே டஃபஸ்ட் ஜாப் என்ன அப்படின்னா ஊழியந்தான். ஏன் அதையெல்லாம் செய்யறதில்லை? வராங்க, விட்டுட்டு ஓடி போயிடறான். அநேகர் போயிடறான். வசதியான ஒரு செட்டப்புக்குள்ளே வந்துட்டா செய்யலாம், இல்லைன்னா விட்டுடலாம் அப்படி நிலைக்கு போயிடறான். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நான் சொல்கிறத செய்ய அவ்வளோதான். ஒரு ஹார்ட் டாஸ்க் மாஸ்டர் ஆகிறாரு. இன்னொரு பக்கத்தில் ஊழி என்பது டஃபஸ்ட் ஜாப், கடினமான ஒன்று தான். முடிஞ்சா அதுதான் சொல்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையும் கடினமான ஒன்று தான். ஆவிக்குரிய வாழ்க்கை நான் எளிது சொல்லவே எந்த காலத்தையும் சொன்னதில்லை. டஃப்பு தான், கடினமான சூழ்நிலை. அவருடைய சித்தத்தை செய்கிற வாழ்க்கை, அவருக்காக வாழணும்னு வைராக்கியமாக இருக்கிறார். நான் தான் ஃபஸ்ட்டுன்றார். முதலிடம் எல்லாவற்றிற்கும். நம்ம விருப்பம் போல வாழ முடியாத ஒரு காரியம். இப்போ நம்ம என்னதான் சபையில் என்னதான் நான் ட்ரைனிங் கொடுத்து பைபிள் ஸ்டடியில் நான் யோசிச்சேன். எல்லாம் நடத்தலாம் கூட, எதனா ஒரு சம்பவம் நடக்கும்போது பான் நேச்சர் வெளியே வரும். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள எவ்வளோ கேட்குறோம். திடீர்னு கணவன் எதுனா சொல்லிட்டார், மனைவி எதுனா சொல்லிட்டார் அப்படின்னா உள்ளேருந்து வெளியே வருது. என்ன வருது? எங்கள் அம்மா மாதிரி தான் நான், கணவர் எங்கள் அப்பா மாதிரி தான் அப்படின்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படின்னா நான் என்ன செஞ்சுருக்கிறேன், நான் என்ன செய்து கொண்டு, அப்படின்னா ஒரு பயிற்சி கொடுத்து வச்சுக்கிறேன், அவ்வளோதான். இந்த பான் நேச்சர், இந்த பான், அதாவது அந்த மாம்ச சுவாபம், இதிலிருந்து வெளியே வர வரைக்கும் ஆபத்து தான். வெளியே வந்தாதான் நமக்கு பாதுகாப்பு. இந்த பான் நேச்சர் நான் சொல்லுவேன், ரெண்டு பேருடைய பான் நேச்சர் இருக்கும். தாயுடைய இதுக்கும் தகப்பனுடைய இருக்கும். இது எந்த நேரத்தில் என்ன செய்யும்? வெளிப்படும். அப்போ என்ன செய்யணும்? இந்த பான் நேச்சர் கிறிஸ்துவின் சுவாபம், கிறிஸ்துவின் சுவாபத்துக்குள்ள மாறல அப்படின்னா ஒரு நாள் பயங்கரமாயிடும். நம்ம பெருமையாக பேசலாம், சபையில் எப்படி இருக்கிறாங்க எப்படி இருக்காங்க தெரியுமா, ஆவிக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கு. ஆண்டர் தட்டுவார், காட்டுறேன் இரு ஒரு நாள். பார்த்தீங்கயா, பெருமையாக நினைக்காத. அப்படின்னா இந்த பிரச்சனை தீர்வதற்கு கிறிஸ்துவின் சுவாபத்துக்குள் வளர்ற வரைக்கும் உண்மை செய்ய முடியாது, யாராக இருந்தாலும் சரி. இப்போ இதெல்லாம் தாண்டி வந்துக்கிறேன், இதெல்லாம் தாண்ட தேவன் உதவி செய்யாது. கடந்து இன்னும் போயினே தான் இருக்கணும், சாகிற வரைக்கும் நான் போயினே இருக்கணும். அப்படி கடந்து போக தான் இப்போ நமக்கு ஆண்டவர் எதனா செய்வார். தேவனுடைய சுவாபத்தை நாம் பெற்றுக்கொள்கிற வரைக்கும், அவருடைய சுவாபத்தில் வளர்ற வரைக்கும் நாம் நம்மை வெளிப்படுத்தி காண்பிப்பார். நீ எப்படிப்பட்ட நேச்சரில் இருக்கிற? கிறிஸ்துவின் சுவாபத்தில் இருக்கிறியா, இல்லை பான் நேச்சருக்குள்ள இருக்கிறியா? இது நமக்கு ஒரு பரிசோதிக்கப்படும், போராட்ட கட்டாயம் வரும். எது வரைக்கும் வரேன்னா கிறிஸ்துவின் சுவாபத்துக்குள் வளருகிற வரைக்கும் வரும். நம்மை காட்டுவார். இந்த நிலையிலும் நான் எப்படி நிற்கிறேன்? டாஸ்க் மாஸ்டருக்கு எப்படி இருக்கிறேன்? உண்மையாக இருக்கிறேன். இந்த நிலையிலும் கிறிஸ்துவின் சுவாபத்துக்குள் நான் வளர்ந்திருக்கிறதை புரிந்து கொண்டிருக்கிறேன். விடவே மாட்டார். நமக்கு வெளியே ஆள் யாரும் வேணாம். நான் அடிக்கடி சொல்கிறது, குடும்பம், சபை, இது உள்ளே இருக்க எல்லாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் எவ்வளவாய் முக்கியப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன செய்யறது? எல்லா கடினமான சூழ்நிலை கட்டாயம் வரும். கடினமான சூழ்நிலையிலும் நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். நான் பயிற்சி பெற்றவனா இருக்கிறேனா? தாழ்மை குறித்த பயிற்சி பெற்றிருக்கிறேன், பரிசுத்தத்தை குறித்த பயிற்சி பெற்றிருக்கிறேன், சமாதானத்தை குறித்த ஒரு பயிற்சி பெற்றிருக்கிறேன்.
தேவ அன்பை குறித்து ஒரு பயிற்சி பெற்றது. எல்லாம் பயிற்சி இருக்குது. இந்த பயிற்சி நிமித்தமாக ஒரு கண்ட்ரோல்ல இருக்கிற. ஆனா ஒரு நாள் இதை குறித்த ஒரு சோதனை, ஒரு போராட்டம் வரும் பொழுது அப்பதான் தெரியும் உண்மையான நிலை என்ன, தாழ்மையின் உண்மையான நிலை என்ன, அன்பின் உண்மையான நிலை என்ன, அப்படி அப்பதான் தெரியும். இதை பார்த்துட்டு ஆண்டவர் ஓ சூப்பர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். என்ன பார்த்தா சூப்பர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அப்படின்னா அந்த தாழ்மையின் நிலையை குறித்து வெளிப்படுத்துவார். எப்படி இருக்கிறோம் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும். அந்த கிறிஸ்துவின் சுவாபத்திற்குள் நாம் வரும் வரைக்கும் நமக்கு சோதனை வரும். வந்த பிறகு என்ன வந்தா காது இந்த காலம் வந்து விட்டு போயினே இருக்கும். எதுவுமே நம்ம பாதிக்கவே பாதிக்காது. ஏன் அப்படி இருக்கிற அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் மரித்து இருக்கிறோம். முடிச்சு போராட்டம் இருக்கும் கட்டாயம். இந்த போராட்டங்கள்லாம் தாண்டி வரும்பொழுது மாத்திரமே நாம் கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்து வளர முடியும். நம்மளை கோபப்படுத்துற மாதிரி பிரச்சனை வரும். ஏன் வருது அப்படின்னா இந்த ஜென்ம சுவாபத்திலிருந்து விடுதலை ஆக முடியாது, கிறிஸ்துவின் சுவாபத்தை வெளிப்படுத்த முடியாது. பொறுமையா இருக்கு, அமைதியா இருக்கு. இல்ல கிறிஸ்துவின் சுவாபத்தை மட்டும் வெளிப்படுத்திக்கலாம். திரும்ப சொல்றேன், கட்டாயம் போராட்டம் இல்லாம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லவே இல்லை. சீசருடைய மரணத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு யூடியூப்ல இருக்குது பாருங்க. நேற்று கூட ஒருத்தர் காமிச்சாங்க, ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தை குறித்த அந்த காரியம். அப்படியே அவங்களுடைய பொறுமை சோதிக்கப்பட்டது, அன்பை சோதிக்கப்பட்டது, பரிசுத்தம் சோதிக்கப்பட்டது, தேவ சமாதானம் ஒவ்வொன்றும் பரீட்சிக்கப்பட்டிருக்குது. எல்லா நிலையிலும் அமைதியா இருக்கிறாங்க, சகித்து கொண்டிருக்கிறார்கள். நம்மால முடியுமா? நமக்கு விரும்பாத காரியத்தை தேவன் கொடுப்பார். விரும்பாத, சகித்து கொள்ள முடியாத எல்லாம் வரும். எப்படி இருக்கிற? அதான் தெய்வீக சுவாபம், கிறிஸ்துவின் தெய்வீக சுவாபம். இதிலே நாம் எப்படிப்பட்டலாம் இருக்கிறோம்? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமா, ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய வைராக்கியத்தை குறித்து இங்கே எழுதுறார். அப்போஸ்தலன் பவுலுடைய தேவனுடைய வைராக்கியத்தை சொல்றார். ஆவிக்குரிய தூய்மையை கெடுக்கும் எதுவா இருந்தாலும், ஆவிக்குரிய தூய்மையான வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் நீங்க அவைகளுக்கு ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருங்கள். மேலே உள்ள காரியத்தெல்லாம் சொல்லின்னு வராரு. அவிசுவாசிகள், விக்கிரக ஆராதனைக்கு அதெல்லாம் சொல்லினே வராது. சொல்ல பிறகு கடைசியா என்ன சொல்றாருன்னா, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், செப்பரேஷன் அன்டு காட், பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். முடியுமாதே? முடியுதா? ஆடி மாசம் வந்தா பிரச்சனை வந்தது, ஏதாவது பண்டிகை வந்தா பிரச்சனை வந்துடுது. அங்கிருந்து வந்தவங்களுக்கு ஒரு டெம்டேஷன், இதெல்லாம் செய்யறாங்களே நாமும் செய்யணுன்ற சூழ்நிலை. அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறான். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆவிக்குரிய தூய்மையான வாழ்க்கையை கெடுக்கும் எதுவாயிருந்தாலும், அப்படி நம்ம அதை புரிந்து கொள்ள என்ன இருக்குன்னா, என் ஆவிக்குரிய வாழ்க்கை இது கெடுக்கிறதா இருக்கிறதுனா என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. இப்போ எனக்கு எது முக்கியம் என்ற ஒரு நிலைக்கு நிற்கிறேன், நடுவில் நிற்கிறேன். எது முக்கியம்? எதை நான் பிடித்து கொள்ள போகிறேன், எந்த பக்கம் நான் போக போகிறேன் அப்படின்ற நிலை எல்லாருக்கும் வரும். எல்லாருக்கும் வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வைராக்கியமா இருக்குன்னு வரும். சில பேர் அது புரிய ஆவிக்குரிய எனக்கு தெரியாது, அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. எல்லாம் ஒன்று, ஊரோடு ஒத்துப்போ, எல்லாம் ஒன்று தான். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். அதாவது கலாச்சாரம் 2 விதத்தில் இருக்குது. சமுதாய கலாச்சாரம் இருக்குது, அதே நேரத்தில் மதம் சார்ந்த கலாச்சாரம் இருக்குது. சமுதாய கலாச்சாரம் பிரச்சனை கிடையாது. ஆனால் மதம் சார்ந்த கலாச்சாரம் பார்த்தீங்களா,
அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டாயம் பாதிக்கும். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இது என்னுடைய ஆவிக்குரிய அந்த புரிந்து கொள்ளுதல் முதல்ல இருக்கணும். என்ன புரிந்து கொள்ளுதல்? என் ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கிறது. நான் சொன்ன பாருங்க, இந்த ட்ரைனர் வந்து தினந்தோறும் வந்து அவன் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு மாதம் கேப் விட்டா என்ன நினைக்கிறீங்க? ஒரு மாதம் அவர் போவே உள்ள விட்டு யாருன்னா உள்ளே போன என்ன பண்ணும்? காட்சி குதறிடும். அவரே சாப்பிட்டுக்குது. ட்ரைனரே காலி பண்ணுற ஆள்லாம் இருக்குது, அது தெரியாது. அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரேக் எல்லாம் பார்த்தணும். ஒன்று வேறு பிரிக்கப்பட்டிருத்தல், பிரிந்திருத்தல். ரெண்டாவது அந்த தொடர்ச்சியான ஜெப வாழ்க்கை, தொடர்ச்சியான வேத தியானம், தொடர்ச்சியாய் தேவ சமூகத்திலே காத்திருத்தல். நீங்க வேணா பாருங்க, ஒரு வாரம் நிறுத்தி பாருங்க ஜெபத்தை. ஜெபமே பண்ணாதீங்க, பைபிளே தொடாதீங்க. ஒரு வாரம் கழிச்சு உங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு பாருங்க. எது என்னை ஜெப வாழ்க்கையும் வேத தியானத்தையும் தடை செய்கிறதோ அதை விட்டு நான் என்ன செய்யணும்? விலக வேண்டும். அப்போ எதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்? தேவனுடைய சமூகத்தில். நான் பல சூழ்நிலை கடந்து போயிருக்கிறேன். மனைவி வந்து சிக்காரும்போது அவன் படிக்க விட்டு ஏந்திரிக்க முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம் அவங்க வேலை செய்து மட்டும் ஏந்திரிக்க முடியும். அந்த சமயத்தை என்ன பண்ணோன்னா, எல்லா வேலையும் செய்யணும். பெருக்கணும், பாத்திரம் கழுவணும், சமைக்கணும், நேரத்துக்கு ஒவ்வொரு நேரத்துக்கு சாப்பிடுவாங்க. 11 மணிலேருந்து காலைல ஒரு டிஃபன் 11 மணியே தொடர்ந்து இருக்கும். அப்போ என்ன செய்வேன்னா, டிவைஸில் அந்த பைபிளை ஆன் பண்ணிட்டு உட்காந்து கேட்டுங்க. இதை கேட்டுனே செய்யும் பொழுது உனக்கு வேலை சீக்கிரமாயிடும், வசனமும் உள்ளே போகும். பைபிள் படிக்க நேரம் பிரேக் பண்ணியிருந்தேன்னா என் கதை அவ்வளோதான். யாராக இருந்தாலும் நானாக தான் சொல்லுவேன். அப்போ எப்படி ஆகிலும் தேவனுடைய வசனத்துக்குள்ளே நாம் வாழும் பொழுது இந்த ஜென்ம சுவாபத்திற்கு நாம் விலகி வாழ முடியும். இது ஆபத்தான ஒன்று. நம்மை நாம் பார்த்துக்கணும், நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்குது. அதுதான் சொல்கிறாரு, உங்களுடைய ஆவிக்குரிய தூய்மையை கெடுக்கும் எதுவாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருங்க. இரண்டாவது யாக்கோபு 4:4. விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, உலக மதிப்பீடு, உலகத்தை குறித்த மதிப்பீடு நமக்கு எப்படி இருக்குது? பணத்தை குறித்து, உலக மரியாதை குறித்து, உலகத்தில் வருகிற காரியங்களை குறித்து உலக விருப்பம், அந்த மதிப்பீடு தான் இருக்குது இல்லையா? அதை குறித்த விருப்பம் நமக்கு எப்படி இருக்கிறது? உலக விருப்பம் தேவனுடைய கோட்பாட்டுக்கு முரணானதாக இருக்கிறது, முரண்பாடு உள்ளது. அப்படின்னா இந்த உலக பொருள், உலக காரியங்களை குறித்த மதிப்பீடு நமக்கு எப்படி இருக்குது? ரொம்ப உயர்வா நினைக்கிறோமோ அதெல்லாம் தேவை, உலகம் எனக்கு உயர்ந்த நிலையில் இருக்கிறது அப்படின்னா தேவனுடைய கோட்பாட்டிற்கு முரணா இருக்கிறது, விருப்பமா இருக்கிறது எனக்கு. எப்படி? அதாவது உலக மதிப்பீடு நமக்கு விருப்பமா இருக்கக்கூடாது. உலக மதிப்பீடுனா என்ன? பணம் தான். நீ எல்லாருடைய வாழ்க்கையும் பாதிக்க செய்கிறது என்ன அப்படின்னா பணம். அந்த மதிப்பீடு அதுதான். ஏன் அப்படின்னா அதுதான் கௌரவமாக வைக்குது. ஒரு சாதாரண ட்ரெஸ் போடுமா, ஒரு பைக்கில் போய் பாருங்க, நம்ம கொடுக்குற மரியாதை என்ன? மதிக்கிறாங்களா? ஒருத்தர் சொன்னார், ஒரு ஊழியக்காரு, நான் தான் அங்கே பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்க கூப்பிட்டுக்கிறாங்க, நான் தான் ஆராதனை நடத்த போகிறாங்க, நான் வந்து பைக்கில் போகிறேன், என்னை சட்டையே பண்ணல, அப்புறம் நானே போய் ஒரு சேரில் போய் உட்காந்துக்கினேன். அப்புறம் அங்கே பிரசங்கர் வந்து காரில் வந்தார். அவர் உடனே செய்யும் எல்லாம் ஓடி போய் அவர் வரவேற்று அவர் கொண்டு வந்து சேரில் உட்கார வச்சு பயங்கர மரியாதை. அவர் என்ன செய்தார்னா, கஷ்டப்பட்டு கொஞ்சம் காசை சேர்த்து பணத்தை கட்டி ஒரு இஎம்ஐல காரை வாங்கிட்டார். இவன் மரியாதை இருக்குன்ற. அப்படின்னா இந்த உலகம் மதிக்கிறது. அது இந்த உலகத்தினுடைய மதிப்பீட்டு நம்ம போயிடக்கூடாது. நம்ம சேர்ந்துக்கணுமானா சேர்ந்து கூடாது. தேவனுடைய கோட்பாடுக்கு அது என்ன செய்தான்? முரண்பாடா இருக்கிறது. அப்படின்னா இந்த உலக மதிப்பீட்டை நான் விரும்புகிறேன். நேற்று தான் நடந்தது உலக மதிப்பீடு. உலக மதிப்பீட்டை நான் விரும்பினால் அந்த மாதிரி நான் வாழ வேண்டிய அவசியத்துக்குள்ள போயிடுவோம். வேணாம்.
அது தேவனுடைய கோட்பாட்டுக்கு முரண்பாடா இருக்கிறது. ரோமர் 12:2 வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இங்க ஒரு வார்த்தை எதுக்காக சொல்றாருன்னா, தேவ ஆவியானவர் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தேவ ஆவியானவர் அவருடைய பரிபூர்ண சித்தம். இது நோக்கம் என்ன அப்படின்னா, தேவ ஆவியானவர் அவருடைய பரிபூரண சித்தம் பகுத்தறிய உதவியா இருக்கிறது. இது இல்லை அப்படின்னா நம்முடைய மனம் என்ன செய்ய முடியாது, புதிதாகவில்லை. இந்த பிரபஞ்சம் என்ன செய்கிறது, தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்கிறார். இந்த பிரபஞ்சம் எனக்கு என்ன செய்கிறது, தேவ ஆவியானவர் என்ன செய்கிறார். இந்த பகுத்தறிவு இல்லை அப்படின்னா நாம் என்ன செய்வோம், பிரபஞ்சத்தில் சிக்கிக் கொள்ளுவோம், பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷத்துக்குள் போய்விடுவோம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று இது எப்படி நடக்குது அப்படின்னா, தேவ ஆவியானவரால் அவருடைய பரிபூர்ண சித்தம் இல்லையா. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புரிந்து கொள்ளுதல் தேவை. தேவ ஆவியானவரால் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு புரிந்து கொள்ளுதல். 1 பேதுரு 1:14-15-16 வாசிங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமா, இங்க தெளிவா அப்போஸ்தலனாகிய பேதுரு தெளிவா சொல்றார். எதுக்கு சொல்றார் அப்படின்னா, முந்தைய பாவ ஆசை நம்முடைய அடையாளம், பரிசுத்தம் நம்முடைய அடையாளம். இதை என்ன செய்யக்கூடாது, முந்தைய பாவ ஆசை பாதிக்க கூடாது அப்படின்றார். முந்தைய பாவ ஆசை ஒரு மனிதன் என்ன செய்யுது, பாதிக்க வைக்கிறது. இதை கவனமா இருக்கணும். அதான் சொல்ற, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்து. அப்படின்னா முன்னே இருந்த பாவ இச்சை கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்தம் என்ற அடையாளத்தை அது என்ன செய்யக்கூடாது, பாதிக்கக்கூடாது. அப்படின்னா இங்க அடுத்ததே சொல்றார், எது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமா. அதாவது நடக்கை தான் அடையாளம். எப்படி தெரியும் பரிசுத்தமா இருக்கிறான்னு? வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டுனா பரிசுத்தம் அப்படியா? நடக்கையினால் தெரியன்ற. இந்த நடக்கையை முந்தின இச்சையானது பாதிக்க செய்யும். அப்போ நம் நடக்கை குறித்து ஜாக்கிரதா இருக்கணும். எங்க போனாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, என் நடக்கையானது எப்படி இருக்கணும், யாரை சந்தித்தாலும் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும். யோசேப்பு எங்க இருந்தார், போத்திபார் வீட்டில் போராட்டத்தின் நடுவில் இருக்கிறார். ஆனால் அவர் முன்னால பாவம் செஞ்சாரு, பாவத்தில் இல்லை, ஒழுக்கமாக வாழ்ந்தார். ஆனால் வாழ்ந்திருந்தாலும் கூட அப்படி இருந்த சூழ்நிலையிலும் அவரை தன்னை பாதுகாத்துக்கினார். அப்போ நம்முடைய பரிசுத்தம் என்ற அடையாளம், ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தம் என்ன செய்து அடையாளமா இருக்குது. அந்த அடையாளத்தை நம்முடைய முந்தின பாவ இச்சைகளினாலே அடையாளத்தை என்ன செய்யக்கூடாது, மாற்றிக்கொள்ளக்கூடாது, தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதுதான் இங்க சொல்றார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் என்று எழுதி இருக்கிறதே. இல்லையா? நம்முடைய அடையாளம் என்ன, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை. இது தெரியணும். பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிறது தெரியணும். இவங்ககிட்ட பொய்யே இருக்காது, இவங்களா உண்மையா இருப்பாங்க.
அது என்கிட்ட நிறைய ஊழியத்துக்கு உதவி செய்து நிறைய பேர் வருவாங்க உதவிக்காக. அவங்ககிட்ட சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, சில பேர் ஏமாற்றுவாங்க, பொய் சொல்லுவாங்க, திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய நடக்கும். தோன்னுவாங்க, அடுத்த அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. அவங்ககிட்ட ஒரே ஒன்று மட்டும் சொல்லுவேன், நான் வந்து உங்களை ஏமாத்துறேனா பொய் சொல்லணான்றது இப்போ தெரியாது, இப்போ தெரியாது, ஒரு நாள் தெரியும். எப்போ அப்படின்னா கண்டுபிடிக்கும் போது தெரியும் இவன் சொன்னதெல்லாம் போய். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கண்டுபிடிக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ இது எனக்கும் உங்களுக்கும் தான், அவருக்கும் தான் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. எத்தனையோ பேர் போனாங்க, திரும்பி வரவே இல்லை. சில பேர் ஞாபகமே இல்லை இருக்கு. எப்பயாவது யாருன்னா சொல்லுவோம், அதை நம்ம பார்க்க முடியாது. ஊழியானும் போது எதுவுமே பார்க்க முடியாது, உதவி செய்யணும். இப்போ நான் ஒன்று மட்டும் சொல்லுவேன், நீங்கள் பொய் சொல்வது ஒரு நாள் வெளிப்பட்டு விடும். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாம் சரி அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவேன். ஆனாலும் உண்மை இல்லாத நிலை இருக்குது. ஒரு வசனம் வாசி, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 யோவான் 2:15. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஆமா, இந்த உலகத்தின் அன்பை குறித்து இங்கே யோவான் எழுதுகிறார். அது எப்படிப்பட்டது அப்படின்னா, நிலையற்ற அன்பு. நிலையற்ற அன்பு, நிலையற்ற இன்பம். இந்த உலகத்தில் இன்பம் இருக்குதானா? இருக்குது. இந்த உலகத்துல சந்தோஷம் இருக்குதானா? இருக்குது. இந்த உலகத்துல எல்லா விதமான அன்பு இருக்குதா அப்படின்னா, இன்பம் இருக்குதானா? எல்லாம் இருக்குது. ஆனால் எப்படிப்பட்டது? நிலையற்றது. ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, கணவன் அன்பு, மனைவி அன்பு, உறவு அன்பு, இப்படிலாம் பாடினே வருவார். ஆனால் இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னா பாடுவாங்க. தகப்பன் அன்பு, தாய் அன்பு, நிறைய எல்லாம் அன்பு பற்றி பாடுவாங்க. ஆனால் அதெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா நிலையற்றதாக இருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு தான் உண்மையான அன்பு, இல்லையா? உண்மையான அன்பு யாருடையதுன்னா கிறிஸ்துவின் அன்பு. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தான் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அதான் பிதாவின் அன்பு இல்லாமல் எப்படி இருப்போம்? பிதாவின் அன்பு இல்லைன்னா எப்படி இருப்பாங்க நினைக்கிறேன்? அதுதான் ஜென்மஸ்வாபம். பிதாவின் அன்பு தான் நம்முடைய ஜென்மஸ்வாபத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறதா இருக்குது. ஒவ்வொரு நாளும் நாம் வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஒவ்வொரு நாள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபம் இருக்குது. ஜெபம். ஒரு முறை ஒருத்தர் பிரயாணம் பண்ணி போயிருக்கிறார். ஒரு காட்டு பகுதியில் போகிறார். நிறைய செல்வந்த வியாபாரி. அவர் வந்து பிரயாணமாக போகும்போது இரவு தனிமையாக இருக்கிறார். நிறைய பணம்லாம் வச்சுக்கிறார். ஜெபம் மட்டும் படுத்துட்டார். அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சி திரும்ப தொடர்ந்து பிரயாணம் பண்ணும்போது ஒரு 15 கொள்ளைக்காரங்க வந்து விட்டு கேட்டாங்களாம், இரவு உங்களை சுற்றி பயங்கரமான இராணுவ வீரர்கள்லாம் சுற்றி இருந்தாங்களே, அவங்களாம் எங்கே போனான்னு கேட்டாராம். இவர் வந்து எப்படி யோசிக்கிறாராம், யாரும் நான் பார்க்கலையே, யாரும் இல்லையே. இல்லை, நாங்கள் வந்து கொள்ளையடி தான் வந்தோம். கொள்ளைக்காரங்க இந்த மாதிரி தனியாக மாட்டினா கொள்ளடிப்போம். ஆனால் உங்களை வந்து பார்த்தா சுற்றிலும் பயங்கரமாக இருந்தாங்க, கிட்ட வந்தால் நாங்கள் காலி ஆகிட்டுருக்கோம், அதனால் போயிட்டோம் அப்படின்னாங்க. அப்போ தான் புரிஞ்சுக்கினார், ஜெபம் என்ன செய்திருக்குது? பாதுகாத்திருக்கிறது. நம்முடைய ஆவியை பாதுகாக்கும், ஆத்மாவை பாதுகாக்கும், சரீரத்தை பாதுகாக்கும். இது நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லாமே காலி, இல்லையா? நெருக்கடியாக இருக்குதா? இங்கே வந்து வேணா உட்காந்து, முன்னாடி இங்கே உட்காந்து, கொஞ்சம் இடம் இருக்குது, கொஞ்சம் முன்னால் வந்துடுங்க. அதுதான் நீங்கள் நல்லா ஜாம் பண்ணணும். 2 தீமோத்தேயு 2:22. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஆமா, இங்க வந்து ஒரு இளம் ஊழியக்காரர் அவருக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த இளமைக்குரிய வாழ்க்கையில எல்லா ஆசையும் இருக்கும். இளமை வயதில் உள்ள ஆசை, அந்த சமயத்துல நீ எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்.
இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இளமைக்குரிய வாழ்க்கையில் வருகிற டீன் ஏஜ் அல்லது யூத், வாலிப வயதிலே வாலிப ஊழியக்காரன், இது உனக்கு வருகிற சோதனையின் போது நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நீதியை, அன்பை, விசுவாசத்தை தேடுவதற்கு அவரை ஊக்குவிக்கிறார், உற்சாகப்படுத்துகிறார். அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறடனே நீதியையும் விசுவாசத்தை அன்பையும் சமாதானத்தை அடையும்படி நாடு அப்படின்னு தேடாத. நீதியை, விசுவாசத்தை, அன்பை, சமாதானத்தை தேடு. இதெல்லாம் தேடும் பொழுது நீ பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு என்ன செய்வ? விலகி ஓடுவாய். இது எதுவுமே இல்லைன்னா விலகி ஓட முடியாது. எல்லாமே என்ன பண்ணும்? பிடிச்சிக்கும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையே அப்படி இருக்குது அப்படின்னா, ஓட விரும்பவில்லை, ஓடணும். இப்போ தெரிஞ்சிச்சுன்னா ஓடுவோம், தெரியலனா தேவன் பாதுகாப்பார். தெரிகிற வரைக்கும் தெரியலனா தேவனை பாதுகாப்பார். ஆனால் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? நிற்கக்கூடாது. இங்கே எனக்கு பாவ சோதனை இருக்குது, விலகி ஓடுவோம். ஓடும் பொழுது மாத்திரமே நாம் என்ன செய்ய முடியும்? தப்பித்து கொள்ள முடியும். கலாத்தியர் 5:1 வாசிங்க. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஆமா, இங்க மறுபடியும் அப்படி என்று ஏன் சொல்றாருன்னா, நீங்கள் அங்கிருந்து வந்துட்டீங்க, பிரிக்கப்பட்டு விட்டீர்கள். ஒரு முறை விலகி பிரிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்ட பிறகு திரும்ப என்ன செய்யக்கூடாது? மாட்டிக்க கூடாது. போயிட்டு சில விஷயங்கள்லாம் அவர் பயங்கரமா சொல்வார். அவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம். குமாரனை காலின் கீழ் மிதிக்கிறது, அவர்களை புதுப்பிப்பது, திரும்ப உயிர்ப்பிக்கிறது என்ன சொல்றாரு? கூடாத காரியம், முடியாத ஒன்றா இருக்கும் அப்படின்றார். சொல்லும் பொழுது நீங்கள் அப்ப கிறிஸ்துவின் பாவத்தின் அடிமைத்தனம், உலகத்துக்குரிய காரியங்கள், இவை எல்லாவற்றுக்கும் என்ன சொல்றாருன்னா, நீங்க கிறிஸ்துவில் நிலை கொண்டிருக்கும் போது மாத்திரமே, கிறிஸ்து நமக்கு உண்டாகிய சுயாதீன நிலையில் நிலை கொண்டிருங்கள்ன்றார். அங்கேயே இருங்க, திரும்ப என்ன செய்யக்கூடாது? அடிமைத்தனத்துக்கு போயிடாதீங்க அப்படின்னா. இந்த அடிமைத்தனம், ஏற்கனவே இருந்த பாவ அடிமைத்தனமானது எப்பவும் அலாட்டா இருக்கும். எதுக்கு அலாட்டா இருக்குது அப்படின்னா, திரும்ப அடிமைத்தனப்படுத்தணும். அப்ப நாம் அது எவ்வளவு கவனமா, பிசாசு எவ்வளவு கவனமாகற மாதிரி எப்படியாவது பிடிக்கிறதுக்கு அவன் அவ்வளவு கவனமா இருக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கணும்? கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின, அவர் தெளிவா சொல்றார், சுயாதீன நிலைமையில நிலை கொண்டிருங்கள், நிலைத்திருத்தல். இயேசு கிறிஸ்துவ தான் சொல்றார், என்னிலே நிலைத்திருங்கள். நிலைத்திருத்தல பிரச்சனை வந்தாலும் அவ்வளவுதான், மீண்டும் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே போய் விடுவோம். எச்சரிக்கையா இருக்க வேண்டும். 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதாவது கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்தில் உலகத்தை ஜெயிக்க முடியும். சும்மா உலகத்தை ஜெயிக்க முடியுமானா? முடியாது. அப்போ உலகத்தை ஜெயிப்பதற்கான ஒரு காரியத்தை இந்த யோவான் சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். அவருக்கு போராட்டம் வந்தது. வேதம் சும்மா எழுதவே இல்லை. எந்த பரிசுத்தவான்களும் எந்த சீஷர்களும் சும்மா எதையும் எழுதல. அவருடைய வாழ்க்கையிலே அனுபவித்த கிறிஸ்துவின் அன்பை, அவருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் அன்பை நிமித்தமாக பட்ட உபத்திரவத்தின் நடுவில், பாடுகள் நடுவில் விசுவாசத்துக்கு உறுதியாக இருந்தனால தான் எழுதுறான். என்ன எழுத முடியுமா? முடியாது. சும்மா கதைலாம் கிடையாது. அவர்கள் அனுபவித்தார்கள். ஒவ்வொரு நாளும் மரணம் வரைக்கும் பாடு அனுபவித்தான் இது எழுதியிருக்கிறாங்க. கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்தில் உலகத்தில் நாம் ஜெயம் பெற்றவர்களா நிற்கும்படியான். அதுதான் என்ன செய்யறாரு? அவர் சொல்றார், தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டுமே ஆனால் என்ன வேணும்? கிறிஸ்துவின் பேரில் விசுவாசம் தேவை. உலகத்தை ஜெயிக்க
கிறிஸ்துவின் பேரிலே உண்டான விசுவாசம். இப்போ இந்த விசுவாசத்தை பிசாசு என்ன செய்வானா, எப்படியா திசை திருப்போம். இயேசு கிறிஸ்துக்கிட்டே வரான். என்னன்னு, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, உபவாசம் போட்டு சோர்ந்து போயிருக்கிறீங்க, பசியாக இருக்கிறீங்க, நீங்கள் என்ன செய்யலாம், இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடுங்களேன். சாப்பிட்டா என்ன ஆகும், கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து வந்துடும், உற்சாகமாக நடந்து போகலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அது கீழ்ப்படியில் அப்பாலே போய் சாத்தினார். தேவனுடைய வார்த்தை, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயினாலே பிறப்புகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்றார். அப்படின்னா விசுவாசம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்ப கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்தில் உலகத்தை ஜெயிக்க முடியும். இந்த விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். கிறிஸ்துவின் பேரில் நான் வைத்திருக்கிற விசுவாசம். பாட்டு பண்ணாங்களே இல்லை, கண்மலை, கிறிஸ்து என்ற கண்மலை மேல் கட்டும்போது என்ன செய்யறான், நிலைத்திருக்கிறான். மணலில் கட்டினா அடிச்சுன்னு போயிடுது வாழ்க்கை. இப்போ நாம் மணலில் கட்டுகிறோமா, கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல் கட்டுகிறோமா என்பதை சோதனை தீர்மானம் செய்கிறது. நமக்கு வருகிற போராட்டங்கள் தீர்மானம் செய்கிறது. உடனே ஆள் தான் வாழ்க்கை. ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுன்னா ஆள் தான் வாழ்க்கை, முடிஞ்சு போச்சு. ஜெபம் பண்ண முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது, ஆண்டவரை துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு போயிடக்கூடாது. கிறிஸ்துவின் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த விசுவாசத்தை துவைக்கிறது அவர் தான். நீங்கள் தானே துவைக்கிறீங்க, நீங்களே என்னை பார்த்துங்க, நீங்கள் தானே துவைக்கிறீங்க. உங்கள் மேலே விசுவாசத்தை வைத்திருக்கிற என்னை என்ன செய்யுங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருக்க உதவி செய்யுங்க. தேவன் உதவி செய்வார்னா கட்டாயம் உதவி செய்வார். அது பாட்டுன்னு விட்டுட்டு காற்றுல பறக்க விட்டு நம்ம பாட்டுன்னு போயின்னு ஒன்றும் நடக்காது. ஏன் நடக்கலை, நான் தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தில் கேட்டு நிற்கணும். ஆண்டவரே நான் விசுவாசத்தில் நிற்கிறேன், உறுதியாக உதவி செய்யும், கட்டாயம் உதவி செய்வார். அப்போ உலகத்தை ஜெயிக்க வேண்டுமேயானால், அதுக்கு தான் தேவன் நம்மை பிரித்திருக்கிறார். அப்போ உலகத்தை ஜெயிக்க வேண்டுமேயானால் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு உலக பிரகாரமான எல்லாம் வரும். ஃபஸ்ட்டு பசி வந்துச்சு, ரெண்டாவது என்ன சோதனை இயேசு கிறிஸ்துக்கு என்ன வந்தது, பெருமைக்குரிய காரியத்தை சொல்றான். மூணாவது ரெண்டாவது பெருமை, அதாவது நாலந்து குதிங்க அப்படின்றான். மூணாவது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக என்னை கொஞ்சம் பணிந்து கொள்ளுங்க, அப்படிதான் சொல்றார், கடிந்து சொல்றார். அப்படின்னா இதுபோல் நமக்கும் வரும். நம்மளை உயர்த்தி பேசுகிற மாதிரி பெருமைக்குரிய காரியம் பேசுகிற மாதிரி ஆனாலும் நான் என்ன பண்ணுறேன், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறேன். பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இவர் அனுபவித்து தான் சொல்றார். நீங்க நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் சீஷர்களும் இவர் என்ன சொல்ல வர்றாரு, குடியிருப்பு உலகத்தில் இல்லை, பரலோகத்தில் இருக்கிறது. இந்த குடியிருப்புக்காக நாம் படுற பாடு இருக்குத இல்லை, ஒரு வீடை கட்டணும், இடம் வாங்கணும், படாத பாடு தான். இது ஒரு வசனம் மட்டும் கொஞ்சம் இதை குறித்த ஒரு தெளிவு வந்துச்சு அப்படின்னா, இப்போ எங்க இருக்குது குடியிருப்பு, பரலோகத்தில் இருக்கு. அப்போ இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிற குடியிருப்பானது டெம்பரவரி தான். இன்னைக்கு எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனை வர்றதுக்கு காரணம் இதில் தான் இருக்கு. குடும்பத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள். அப்போ குடியிருப்பு உலகத்தை சார்ந்தது அல்ல. நம்முடைய வாழ்க்கை உலகத்தை சார்ந்தல்ல, பரலோகத்தை சார்ந்ததா இருக்கிறது. அப்போ இதுக்காக நான் போராட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்காக இதான் வாழ்க்கை, இல்லைன்னா அவள்தான் வாழ்க்கையே இல்லை அப்படின்போது, என்னுடைய வாழ்க்கை உலகத்தை சார்ந்தது அல்ல, பரலோகத்தை சார்ந்தது. அப்படின்னா எப்படி வாழ்வோம் இந்த உலகத்தில்? பரலோகத்தை சார்ந்ததுன்னா நம்முடைய சிந்தை பரலோக சிந்தையாக இருக்கும். கிறிஸ்துவின் சுவாபத்துக்குள்ளே வருவோம், எல்லாம் மாறும். பரலோகத்துடைய குடியிருப்புக்கான எல்லா வேலையும் இங்கே செய்வோம். இப்போ அந்த சிந்தை இல்லைன்னா பூமியில் எப்படி இருக்கலாம், பூமியில் எப்படி வாழலாம், இங்கே என்னெல்லாம் செய்யலாம்,
அதற்கான முயற்சியை நாம் எடுத்துனே இருப்போம். ஆண்டவர் கொடுக்குறான மகிழ்ச்சி தான். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆசீர்வதிக்கிற தேவன் தான். ஆசீர்வதிக்கிறாரா? வச்சிருக்கிறார். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? தேவன் ஆசீர்வதிக்கிறவர் தான். நம்ம நல்லா இருக்குன்னு விரும்புகிறார். எந்த பெற்றோராவது பிள்ளைங்க தரதலையாக இருக்கணும்னு விரும்புறதில்லை, அனாதையாக இருக்குன்னு விரும்புறதில்லை, எப்படியோ போட்டோன்னு விரும்புறதில்லை, நல்லா இருக்குன்னு விரும்புவாங்க. பெற்றோர் எப்படி விரும்புவாங்கன்னா, என்னை விட என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், உயர்வாக இருக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவும் அதுதான் நினைக்கிறார். அவர் குறைத்து நம்மை மதிப்பிடவில்லை. நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார். நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, உலகத்தில் ஆண்டு பார்த்துப்பார். ஆனால் நான் என்ன செய்யணும், இந்த உலகத்து குடிமுறை இல்லை, பரலோகத்து குடிமுறையை உடைய நான் இருக்கேன். என்னுடைய குடியுரிமை எங்கே இருக்குது? பரலோகத்துக்குரியதாக இருக்குது. அதை மறந்து போயிடக்கூடாது. என்னதான் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அது ஒரு நாள் அசைக்கப்படக்கூடியதாய் இருக்கிறது. கொலோசியர் 3:2 வாசிங்க. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஆமாம், திரும்ப சொல்கிறார், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இந்த ஏன் அதை சொல்கிறான்னா, பூமி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யுது? கீழே எழுதுது. கிராவிட்டி பவர். ஒரு கல்லை தூக்கி மேலே போட்டிங்கன்னா அது என்ன செய்யுது? நம்ம தலைமையில் தான் வரும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு போட்டிங்கன்னா அது மேலேயே மிதக்கும். அதுதான் ஃப்ளைட்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துமே போகக்கூடாது. அதுக்கு மேலே போகிறாங்கன்னா அது கேட்ட எல்லாம் ஆயத்தை செய்து போகிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் கொஞ்சம் தூரம் போக போக எதனா ஒன்று இழுத்துன்னு தான் இருக்கும். உங்களை விடவே விடாது. உலகம் என்ன செய்யும்? விடாது, இழுக்க தான் செய்யும். அதை தான் பூமிக்குரியவர்கள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். பூமிக்கு மேலே. ஏன் அப்படின்னா அங்கே கிராவிட்டி பவர் கிடையாது. அதை குறித்த புரிந்து கொள்ளுதல், அதை குறித்த விருப்பம், அதை குறித்த வாஞ்சை, அதை குறித்த ஒவ்வொன்றும் இருக்கணும். பரலோகத்தை குறித்து உங்களை புரிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்னா என்ன சொல்ல முடியும்? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ஆள் தான். ஆனால் உலகத்தை குறித்து உங்களுக்கு புரிந்து கொள்ளுதல் என்னன்னு கேட்டால் ஏராளமாக சொல்லலாம். இங்கே என்னென்ன இருக்கு தெரியுமா? எப்படி வாழ்க்கை இருக்கு தெரியுமா? ஒரு நாள் இந்த பக்கம் ஈசிஆர் பக்கம் போயிருந்தேன். அங்கே ஒரு வீட்டை பார்த்தேன். அது வீடா? அது அப்படி கட்டி வச்சுக்கிறாங்க. ஒரு நாள் ரோட்டில் போயிருந்தேன், ஒரு காரை பார்த்தேன். காரா அது? ஒரு நாள் ஒரு கல்யாணத்துக்கு போனேன், அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பார்த்தேன். ட்ரெஸ்ஸா அது? இங்கே பார்த்தேன். இப்படிதான் பாருங்க, எவ்வளோ விலைக்கு போயினே இருக்கலாம். ட்ரெஸ்ஸுக்கு ஒரு 10 லைன் எழுதலாம், நகைக்கு கொஞ்சம் எழுதலாம், வீட்டுக்கு எழுதலாம், இப்படியே எழுதினே போகலாம். என்னது? பூமிக்கு. ஆனால் பரலோகத்தை குறித்து சொன்னால் எவ்வளோ சொல்லுவோம்? யோசி ஒரு 4 லைன் எழுதுக்குள்ளே மூச்சு முட்டி போயிடும் இல்லை? அப்படின்னா நம்முடைய புரிந்து கொள்ளுதல் உலகத்தை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் எப்படி இருக்குது? அங்கே நிறைய எழுத முடியல, ஆனால் இங்கே நிறைய எழுதலாம். ஒரு கிச்சனுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் எங்கெங்கே விதவிதமாக இருக்குது. ஒரு கார் புதுசாக வருதுன்னா இன்னொருத்தன் போடுறான், இதை விட நாங்கள் சூப்பராக வச்சுக்கிறோம். அடுத்த 1 மாதம் கழிச்சு இன்னொருத்தன் போடுறான், இதை விட சூப்பர். இப்படியே போயினே இருக்குது. உலகத்தில் முடிவு இருக்குதானா? முடிவே இல்லை. அது பாட்டு போயின்னு தான் இருக்குது. இப்போ நமக்கு வந்து இந்த உலகத்தை குறித்த புரிந்து கொள்ளுதல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நிறைய இருக்குது. ஆனால் பரலோகத்தை குறித்த புரிந்து கொள்ளுதல் சொல்லும் பொழுது நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது. நான் இது எழுத சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு நாள் இதான் டெஸ்ட்டு. என்ன டெஸ்ட்டு? இதை புரிந்து கொள்ளும் எழுதுங்க. பரலோகத்தை குறித்த வெளிப்படுத்த விசேஷத்தில் இருக்குது. கர்த்தர் நல்லவர். எபேசியர் 5:11 வாசிங்க. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஆமாம், அவர் பாருங்க, அதை சும்மா லேசாக விடக்கூடாதுன்றாரு. அதை என்ன செய்யணும்? கடிந்து கொள்ளுங்கள் அப்படின்றார். இந்த கனியற்ற அந்தகாரம் எப்படிப்பட்டதுன்னா இருளின் பயனற்றது. அது எப்படிப்பட்டது? கனியற்ற அந்தகார கிரியை உடன்படாமல் அப்படின்னா கடிந்து கொள்ள. ஏன்டா? அது பயனற்றது, யூஸ்லெஸ், உபயோகமற்றது,
பயனற்ற காரியம். அதை போய் என்ன செய்யாதீங்க, அதை பார்க்காதீங்க. இருளுக்குரிய காரியம் வேணாம் அப்படின்றார். பயனற்றது எது நமக்கு தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் பயனற்றது, பயன் இல்லாதது அப்படின்ற புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்குதா? முதல்ல அதான் முக்கியம். நாம் செய்கிற காரியங்கள், நம்முடைய கிரியைகள் பயனுள்ளதா பயனற்றதா அப்படி என்பது நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இப்படி தெரியும் போது பயனற்றது என்று தெரிந்தும் நாம் செய்கிறோம் என்றால் சரி, பயனற்றது என்று தெரிந்தும் நாம் செய்கிறோமா? அப்பதான் புரியும். செய்யணுமா? செய்கிறோம். அதை தான் இங்க சொல்றாரு. அதை எப்படி சொல்றாருன்னா, இருளின் காரியம் என்று ஒதுக்கி விடுகிறோம். நமக்கு தெரியும், இது செய்யும் போதே தெரியுது இது தேவையில்லை, எதுக்கு நான் இதை செய்யணும் இல்லை. பயனற்றது என்று சொல்லும்போது இருளின் காரியங்கள். அப்போ பயனுள்ளது எது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பயனுள்ளதை புரிந்து கொள்ளும் போது பயனற்ற கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில வரவே வராது. வந்தாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம், அதை செய்ய மாட்டோம். இது எதுக்கு தேவையில்லாத அமட்ட குப்பை தூக்கி போட்டுரும், தேவையில்லாத தலைவலி, இது எதுக்கு? பயனுள்ள காரியம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். நல்லா கவனிங்க. இவைகளை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கும் போது, நாம் பிரிக்கப்படும் பொழுது மாத்திரமே நம்முடைய ஜென்ம சுவாபத்திலிருந்து விடுதலையாக முடியும். இல்லை அப்படின்னா, நான் ஒவ்வொன்றையும் பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன், நான் தாழ்மையாய் வாழ்வதற்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது, நேசிப்பதற்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது, சமாதானம் செய்வதற்கு பயிற்சி, எல்லாவற்றுக்கும் பயிற்சி எடுத்திருக்கிறேன். ஆனா ஒரு சம்பவம் வரும்போது தான் தெரியுது உள்ளே ஜென்ம சுவாபம் எப்படி இருக்கிறது. அதாவது நிறைய அரசியல்வாதிகள் இவங்களாம் இருக்கிறான், பேசுகிறவங்களாம் இருக்கிறான், பொதுவான பேச்சாளர்கள்லாம். அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு குடிக்கூடாத ஒருத்தர் நல்லா பேசுகிறா வச்சுங்களேன், பேசி முடிச்ச பிறகு குடிச்சாதான் தூக்கமே வரும். ஏன்னா குடிச்சாதான் தூக்கம் வரும். ஆனால் அவர் எதை பற்றி பேசுகிறாரு? குடிக்கிறத பற்றி விளைவு பயங்கரமாக இருக்கும், அதெல்லாம் பேசுகிறார். பாவம் செய்யும்போது விளைவு என்ன? அந்த எய்ட்ஸ் நோய் வரும்போது நிறைய இந்த மாதிரி பண்ணாங்க, சோசியல் ஒர்க் நிறைய பண்ணாங்க. ஒரு சொல்கிறாரு, அதுக்கு தான் வந்தான் இவன், என்னடா ரூம் போட்டு தங்கணுன்றான் அப்படின்ட்டு. மோசமான ஒரு காரியம். ஆனால் பேசுறது எதை பற்றி? பாவத்தை குறித்து. அப்படின்னா எவ்வளோ மோசமான உலகத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு பயங்கரமான உலகத்தை வாழ்ந்துருக்கோம். இதுதான் முதல்ல சொன்னேன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது கடினமானது. அதே நேரத்தில் வசனத்தை நாம் பின்பற்றும் போது மிக எளிதானதாய் மாறும். இந்த ஜென்ம சுவாபத்துக்குள்ள இருந்து நாம் வெளியே வர 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 ஒரு காலகட்டத்தில் எதுவுமே என்னை பாதிக்கலை. பவுல் சொல்றார், எதுவும் என்னை பாதிக்கலை, உலகத்தில் எல்லாம் வர, ஆனாலும் என்னை எதுவும் என்ன செய்யலை, ஒன்றும் செய்யவில்லை. ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல காலவேளை கண்டுவிடுமை ஸ்துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கிருபையில கரத்தில் போடுகிற ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் பொறுப்படுத்திக் ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த பந்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாட்டு தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரும் பரிசுத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். அந்த பங்கு பெற கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிரயாசம் வாங்கி ஆசீர்வதித்தார் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.